முன்னாடி போட்டோம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பிதா சுதன் பர்சாவின் பேராலே ஆமென். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, அன்பின் ஆண்டவரே, எங்கள் மீது அக்கறையா இருப்பவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த மதிய வேளையில ஏதோ இங்கு வந்து அமர்ந்து உமது வார்த்தையை உண்மையும் அறிந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறோம் அப்பா. ஏனெனில் நீர் எங்களோடு உறவாடுகிறீர், எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர், எங்களை விட்டு நீர் பிரிவதே இல்லை என்பதை உணர்த்தி கொண்டே இருக்கிறீர் அப்பா. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மிகுந்த மகிழ்ச்சியுடன் உமது வார்த்தையை பெற்றுக்கொள்ளும், உண்மை அறிந்து கொள்ள வந்திருக்க எங்களுடைய இதயத்தில் நீர் பேசுவீராக ஆண்டவரே. எங்களுடைய சந்தேகங்கள், எங்களுடைய தயக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறது இந்த வார்த்தை. இருளுள்ள இடத்தில் ஒளியாக திகழ்கிறதப்பா. இந்த ஒளி நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா இருளும் போனதாக, எல்லா சந்தேகங்களும் ஆனதாக அப்பா. உம்மோடு இணைந்து நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க இந்த வாழ்க்கை முழுமையாக அதான் நீர் உமது திட்டத்தின்படி நாங்கள் வாழ இந்த நேரத்தை கற்றுக் கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து முடித்தவர் நீர். அதை நாங்கள் எப்படி வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கற்றுக் கொடுப்பவர் நீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உமது அன்பின் பிரதிபலிப்பே நீர் உமது ஒரே மகனாக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்தது அப்பா. உமது அன்பின் பிரதிபலிப்பை இதோ நீர் உமது ஆவியானவரே எங்களுக்கு தந்தது. நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த நேரத்துக்காக நன்றி. இதோ இப்ப நாங்கள் கற்றுக்கொள்ள போவதற்காக நன்றி. நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. இயேசு நாமத்திலே போற்றி போவது உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Thank you, Jesus. Hallelujah. ஆக்சுவலா இவங்க மார்கரெட் ஜெயோட ஆசையை நான் தீர்க்க போறேன். உங்களோட சந்தேகங்களை வந்து இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுவோம், படிக்கலாம். நீங்க கேள்வி கேட்டீங்க இல்லையா, சொன்னீங்க இல்லையா, எனக்கு கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கு, இன்னைக்கே நம்ம பார்க்கலாம் டங்ஸ் பத்தி. சரியா? ஓகே. எனக்கு வந்து மரிட்டா எனக்கு இதுல என்ன 1 கொரிந்தியர் 14 போடுங்க. 1 கொரிந்தியர் 14:2 போடுங்க. 1 கொரிந்தியர் 14:2 டபுள் கிளிக் பண்ணணும்னு வருது உங்கள்கிட்ட. 1 கொரிந்தியர் தேங்க்யூ. இப்போ பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்றது நமக்கு? ஏனெனில் பரவச பேசுகிறார் மக்களிடம் அல்ல, கடவுளிடமே பேசுகிறார். அவர் பேசுவது எவருக்கும் விளங்குவதில்லை. அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மறைபொருள்களை பேசுகிறார். சரியா? அப்போ இந்த பரவச பேச்சுன்றது எதுவா இருக்கு? அந்த நவமான பாஷை. இதை நம்ம முதல்ல எங்க பாக்குறோம்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? அந்த நவமான பாஷை முதல்ல எங்க பேசுறாங்கன்னு பாக்குறோம். எங்க பார்த்தோம் சொல்லுங்க பாக்கலாம். மார்கரெட், உங்களுக்கு நினைவு இருக்கா? எங்க பாக்குறோம்? ஃபர்ஸ்ட் பைபிள் எங்க பாக்குறோம்? அந்த இது அப்ப சிஸ்டர் ஆண்டவர் உயிர் தெளிந்த பிறகு 50ஆம் நாள், அதாவது பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு பெந்தகோஸ்தே நாள். அதை போடுங்களேன் மரிட்டா. திருத்தூதர் பணியில 2 நினைக்கிறேன், 2வது அதிகாரத்துல வரும். திருத்தூதர் பணியில 2ஆம் அதிகாரம் போடுங்க மரிட்டா. இப்போ அதுல நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா, அப்பதான் முதல் முறையா இந்த மக்கள் பேசுறதை பாக்குறோம். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா எசேயா புத்தகத்துல இதை பத்தி எழுதி இருக்கு. ஆனா நம்ம இங்க அந்த நிகழ்வை வந்து அந்த நடக்கிறத வந்து நம்ம இங்கதான் பாக்குறோம். தூய ஆவியார் வருகை அப்படி பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். இந்த சீடர்கள் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து சொல்லியிருப்பாரு, இவங்கள்ட்ட சொல்றாரு, நீங்க காத்துருங்க, நான் வந்து தூய ஆவியானவர் நான் உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ நான் போறேன் பிதா கிட்ட, நான் உங்களுக்கு ஆவியானவர் அனுப்புறேன்னு சொல்லி என்னுடைய ஆவியானவர் அனுப்புறேன். அதனால அவங்க வெயிட் பண்றாங்க, ஜெபிக்கிறத நம்ம பாக்குறோம். அந்த நாள் வருது, பெந்தகோஸ்தே நாள், 50ஆவது நாள் வந்த போது அவர்கள் எல்லாம் வந்து ஒரு இடத்துல கூடியிருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகுது, திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போல ஒரு இரைச்சல். அது வீசுற மாதிரி, ஆனா காத்து வீசல, காத்து வீசுற மாதிரி ஒரு இரைச்சல் வானத்துல இருந்து உண்டாது. அவங்க உட்கார்ந்து அந்த வீடு முழுசும் அந்த அந்த இரைச்சல். நீங்க இந்த கடற்கரை பக்கம்லாம் வீடுகள் இருந்தா போயிருக்கீங்களா? போனா இரவு நேரத்துல ஊன்னு சவுண்டோட வரும். யாருக்காவது அந்த அனுபவம் இருக்கா? கடற்கரை ஓரமா போய் தங்கி இருக்கிற அனுபவம் இருக்கா? நைட்ல வந்து அந்த சவுண்ட் இருக்குல்ல, ஒரு சவுண்ட் வரும்ல, காத்து, அது சவுண்ட். அது போல அது போல திடீர்னு ஒரு கொடுங்காற்று வீசுவது போல இரைச்சல் வானத்துல இருந்து, அந்த இரைச்சல் வந்து கீழே எங்க இருந்தும் இல்ல, வானத்துல இருந்தே உண்டாகி வருது, மேல இருந்தே வருது. அவர்கள் அமர்ந்து அந்த வீடு முழுவதும் அந்த சத்தம் கேக்குது. காத்து வீசுற மாதிரி சத்தம் கேக்குது, ஆனா காத்து வீசல. அது மாதிரி ஒரு இரைச்சல் சத்தம் மட்டும் கேக்குது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுட்ட நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததே அவர்கள் கண்டார்கள்.
நெருப்பு மாதிரிதான், ஆனா நெருப்பு கிடையாது. நெருப்பு போல, அப்ப அது ஒரு ஒளி. நெருப்பு போல அந்த பிளவுற்ற நாவுகள். அது வந்து ஒவ்வொருத்தர் மீது நாக்கு மாதிரி பிளவுற்ற மாதிரி ஒரு அப்ப நெருப்பு போல இருக்கு. ஆனா அது நெருப்பு இல்ல. அது வந்து இப்படி இப்படி பிரிஞ்ச மாதிரி. அது வந்து ஒவ்வொருத்தரோட மேலே வந்து அமர்வதை கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் அது அது நடந்த உடனே, அந்த நிகழ்வு நடந்த உடனே அவங்க வந்து தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டாங்க. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட உடனே என்ன நடக்கு? தூய ஆவியின் தூண்டுதலால், தூய ஆவியானவர் இறங்கின மாத்திரத்திலேயே அவங்களுக்கு அந்த தூண்டுதல், அந்த பேசணும், அத வாயில இருந்து அவங்க அதை ஒலிக்கணும், சொல்லணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு தூண்டுதல் ஏற்படுது. அப்போ அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினர். இதுவரைக்கும் அவங்க பேசியிருந்த மொழி இல்ல. அவங்க வாய தொறக்குறாங்க. ஆனா வெவ்வேறான மொழிகள்ல இருந்து அவங்க வந்து பேசுறாங்க. இதுதான் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கிறோம். எப்படி இது நடந்தது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கிறோம். தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்ட உடனே அவங்க வாயால வந்து அத பேசுறாங்க. இன்னைக்கு நானும் நீங்களும் நம்ம எல்லாருமே வந்து டங்ஸ் பேசுறோம்ல. எப்படி பேசுறோம்? எப்படி பேசுறோம் அப்படின்னாக்கா, எப்ப நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவ நம்ம விசுவசிச்சு ஏற்றுக்கொண்டோமோ, நமக்கு தூய ஆவியானவர் வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டா கொடுக்கப்பட்டிருக்கார். அதாவது நம்ம உலகத்திலேயே பெற்றுக்கொண்ட எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு கிஃப்ட். நம்ம வாழ்க்கையில வந்து நெறைய கிஃப்ட் கிடைச்சிருக்கும். நம்ம வாழ்க்கை நெறைய நல்லதெல்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் விட மேலானது, கம்பேர் பண்ணவே முடியாத ஒரு கிஃப்ட் எதுனாக்கா, ஹோலி ஸ்பிரிட்ட நம்ம பெற்றுக்கொண்டது தான். ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளாக இருக்கிறார் அப்படின்னு அப்படின்னு அ நம்ம அத விசுவசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ விசுவசிச்ச மாத்திரத்திலே அவர் நம்மகிட்ட வந்துட்டாரு. ஸோ வி ஆர் அனாயிண்டட் பை த ஹோலி ஸ்பிரிட். நம்ம அவரால நம்ம ஆட்கொள்ளப்பட்டவர்னா அவர் நமக்குள்ளாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம விசுவசிக்கிறோம். அவர் இருக்கிறாரு. அப்போ அவர் நமக்குள்ளாக இருக்கிறன்னா, நமக்கு இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் ஆவியானவர் மூலம் நமக்குள்ளாக இருக்குது. எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த அனைத்து ஆசீர்வாதங்கள் என்ன இருக்கு? என்னால அந்த நவமான பாஷைய பேச முடியும். ஆவியானவரின் கொடையாக நான் நவமான பாஷை, அவர் என்னோட இருக்கிறார், நான் பேச முடியும். என்னோடு சேர்ந்து அவரும் பேசுகிறார்ன்றத காமிக்கிறதுக்கு தான் நம்மளும் வந்து என்ன ஆகுது? நம்மளாலயும் அந்த நவமான பாஷை பேச முடியுது. ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறதால தான் நம்மளால அந்த நவமான பாஷை பேச முடியுது. இந்த நவமான பாஷைன்றது எப்படிப்பட்டதுன்னா, அது நமக்கு இன்னொரு ஒரு பெரிய கிஃப்ட்டா இருக்கு. ஆவியானவரே பெரிய கிஃப்ட். அவர் கிஃப்ட்டா இருக்குன்னா, அவருக்குரியது அவர் குடுத்திருக்க இதெல்லாம் வந்து நமக்கு கிஃப்ட்டா இருக்கு. அப்போ நம்மளால அத பேச முடியுதுன்னா, இது எப்படிப்பட்ட ஒரு மொழியாக இருக்குன்னா, கடவுளோடு பேசுகிற ஒரு மொழியா இருக்காம். கொரிந்தியருக்கு வாங்களேன் மாரிட்டா இப்போ மறுபடி. கொரிந்தியர் 2 அது 14 கொரிந்தியர்ல 2 வாங்க. அப்போ நம்ம எல்லாருமே வந்து பரவச பேச்சு, அந்த அந்த டங்ஸ் அப்படின்றத வந்து நம்ம வந்து பேச ஆரம்பிச்சுடுறோம். மரிட்டா இது வாங்கல கொரிந்தியன்ஸ் வாங்க 1 கொரிந்தியன்ஸ் 14:2 வாங்க மரிட்டா. மாத்தி விட்டுருங்களேன். இத மாத்துங்களேன். அப்பதான் புரியும். மரிட்டா? தேங்க் யூ, தேங்க் யூ. அப்போ 14ல 2 அது பாருங்களேன். ஏனெனில் அவர்கள் மக்களிடம்ல கடவுளிடமே பேசுகிறார். பாருங்களேன், என்ன ஒரு இந்த ஒரு அருமையான அந்த அந்த பரவச பேச்சு, பிற மொழியில மற்ற மொழின்னா கடவுளுக்குரிய மொழி. அந்த மொழியில பேசுறது எப்படி இருக்குதாம்? மக்கள்ட்டல நம்ம பக்கத்துல பக்கத்துல இருக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசல. நம்ம பேசுறது நமக்கு தெரிஞ்ச மொழியில பேசுறோம். இது அந்நிய மொழி, தெரியாத மொழி, கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு மொழி, பரவச மொழி. ஏன் அது பரவச பேச்சுன்னு தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கு? அந்த பரவசம் ஆண்டவரோட பேசுறதுனால ஏற்படுகின்ற பரவசம் தான் அந்த பரவச பேச்சு. ஏனெனில் பரவச பேச்சு பேசுற மக்களிடம் இல்ல, கடவுளிடமே பேசுகிறார். இந்த லாங்குவேஜ் காட்லி லாங்குவேஜா இருக்கு. அவர் பேசுவது எவருக்கும் விளங்குவதில்லை. நான் பேசுறது உங்களுக்கு புரியல, நீங்க பேசுறது எனக்கு புரியல. ஆனா கடவுளுக்கு புரியுது. அப்போ இந்த இடத்துல நம்ம இங்க பாருங்க. அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மறைபொருள்களை பேசுகிறார். எப்படி பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு தூய ஆவியான இறங்குன உடனே அவங்க வந்து ஆ வெ மற்ற பாஷை பேசுறாங்களா, பரவச பேச்சு பேசுறாங்களா, அதுபோல இன்னைக்கு நானும் நீங்களும் தூய ஆவியார பெற்றுக்கொண்டதால நம்மளால வந்து அந்த நம்ம வந்து பேச முடியுது. பரவச பேச்சு பேச முடியுது. அந்த பேசுகிறது யார்கிட்ட பேசுறோம்னா, கடவுள்ட்டயே பேசுறோம். அதுல என்ன பேசுறோம்? மறைபொருளை பேசுகிறோம். இந்த மறைபொருள பேசுறோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வந்து சத்தியத்த பேசுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நாம அந்த பரவச பேச்சு பேசும்பொழுது, எனக்கு இந்த உலக சிந்தனை சார்ந்ததோ, என்னுடைய சந்தேகங்களோ, என்னுடைய பயங்களோ, என்னுடைய ஆங்ஸைட்டியோ அதுல வராது. அதுல மிக்ஸ் ஆக முடியாது. இப்போ நம்ம ஜெபிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. வார்த்தைகள் எடுத்து ஜெபம் பண்ண ஆண்டவர்ட்ட பேசுறோம்.
எனக்கு தான் மொழி இருக்கு, நான் ஆண்டவர்கிட்ட நான் நேரடியா பேசுறேனே அப்படி சொல்லிட்டு, ஆண்டவரே அப்படி சொல்லி நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னோட கவலைகளோ, எனக்கு வேண்டிய சொல்யூஷனோ, எனக்கு வேண்டிய என்ன கேட்கறனோ அதை நான் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது என்னுடைய மனசுல இருக்க எண்ணங்கள் என்ன வரும்னா, இது நடக்குமா நடக்காதான்ற சந்தேகங்களை கொண்டு வரும். அதை சொல்லிட்டே இருக்கும்போதே அவநம்பிக்கையை கொண்டு வரும், பயத்தை கொண்டு வரும், பல விஷயங்களை கொண்டு வரும். ஆனா எப்ப நான் பரவச பேச்சு பேசணும், அங்கு இந்த சந்தேகத்துக்கு இடம் இல்ல, பயத்துக்கு இடம் இல்ல, கவலைக்கு இடம் இல்ல, அன்சைட்டி இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஏன்னா அது நான் கடவுள்கிட்ட பேச ஒரு பரவச பேச்சு. இது தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்ட அவர் எனக்கு கொடுத்திருக்கிறது. நான் வாயை திறந்து பேசும்பொழுது நான் நேரடியா கடவுள்கிட்டயே பேசுறேன். அதுவும் என்ன பேசுறேன், மறை பொருளை பேசுகிறேன். இந்த மறை பொருள்னு சொல்லும் போது நான் என்ன பேசணுமோ, நான் என்ன பேசணுமோ அதை நான் பேசி கொண்டிருப்பேன். என்ன தீர்வோ, எதை நான் பேசணுமோ, கடவுள் நான் இதை தான் பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கறத நான் பேசிட்டு இருப்பேன். நான் எதற்கெல்லாம் விடை சொல்லணும் அதை பேசிட்டு இருப்பேன். நான் யாருக்கெல்லாம் ஜெபிக்கணுமோ அதை பேசிட்டு இருப்பேன். ஆனா நமக்கு தெரியல, கடவுள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பேசுறது அவருக்கு புரியுது. இந்த புரிதல் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள ஒரு மொழி பகிர்தல் மாதிரி இருக்கும். குழந்தைக்கு வாய் திறந்து வார்த்தையை பேச தெரியாத பட்சத்துல அது சவுண்ட்ஸ் தான் பண்ணும். ஒரு பெற்ற குழந்தை, அந்த குழந்தை முத என்ன பண்ணும், சப்தங்கள் தான் கொடுக்கும், பேச தெரியாதப்போ. அந்த சப்தங்கள் அந்த தாய்க்கு புரியும். அந்த குழந்தை வழியில சத்தம் பண்ணுதா, சந்தோஷமா சத்தம் பண்ணுதா, அந்த குழந்தை ஏதோ கம்யூனிகேட் பண்ணுது, நமக்கு என்னமோ சொல்ல வருது, ஏதோ பேசுது, அம்மான்னு சொல்ல ட்ரை பண்ணுது, இல்ல அப்பான்னு சொல்ல ட்ரை பண்ணுது, இல்ல இங்க அப்படின்னு ஏதோ ட்ரை பண்ணுது, ஃபுட் வேணும்னு சொல்லுது, ஏதோ ஒண்ணு அந்த குழந்தை சொல்லுதுன்றது அந்த தாய்க்கு நல்லா தெரியும். அந்த குழந்தையோட மனசுநிலை, அந்த குழந்தை என்ன சப்தம் பண்ணுது தாய்க்கு தெரியும். இதே போலதான் நம் தந்தைக்கு தெரியும், பிதாவுக்கு தெரியும் நம்ம என்ன பேசுறோம். நமக்கு தெரியல, நம்ம ஆனா கம்யூனிகேட் பண்றோம். நம்ம மனசுல நிறைய காரியங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய நம்ம கடவுள்கிட்ட சொல்லணும். அதெல்லாம் நம்ம கம்யூனிகேட் பண்றோம். ஆனா எப்படி பண்றோம்னா, நம்ம பேசுகிற இந்த மொழியிலேயோ இந்த லாங்குவேஜை பேசல. ஏன்னா இதுல பேசிக்கொண்டே இருக்கும்போது என்னோட சிந்தனைகள் குறுக்கிடும், என் பயம் குறுக்கிடும், என்னுடைய கவலை குறுக்கிடும். அந்த கவலை பெருசா இருக்கும். ஆனா நான் நவமான பாஷையில பேசும்போது, பரவச பேச்சுல பேசும்போது நான் ஆண்டவரோடு பேசிட்டே இருக்கேன். இது எதுவுமே குறுக்கிட முடியாது. ஏன் குறுக்கிட முடியாது அப்படின்னாக்கா, ரோமர் இப்ப பார்த்தோம் இல்லையா, ரோமர் 8:26 போடுங்களேன் மாரிட்டா. இது ஏன் குறுக்கிட முடியாதுன்றக்க நான் அந்த வசனத்தை காமிக்கிறேன். இப்ப நம்ம அவங்க போட்டாங்க இல்லையா, இப்ப நம்ம டங்ஸ் பேசுறதுக்காக அந்த வசனம் ரோமர்ல 8:26 போடுங்க மாரிட்டா. ரோமர்ல 8:26. ஆ அதுக்கு முன்னால இந்த வசனம் கூட பார்க்கலாம். சரி, மரிட்டா இருங்க, சாரி. இந்த இந்த 14லயே 14லயே இது போடுங்களேன். இது என்ன நம்பர், 14 14 14ல 14 11 12 14 14. எனவே நான் பரவச 1 கொரிந்தியர் 14ல 14 14 போடுங்களேன். அதை சொல்லிட்டு நம்ம ரோமருக்கு போலாம். எனவே நான் பரவச நிலையில் இறைவனிடம் வேண்டும் போது என்னிடம் செயலாற்றும் தூய ஆவியாரே இறைவேண்டல் செய்கிறார். பாருங்களேன், ரொம்ப கிளியரா, உங்களுக்கு சந்தேகமே வேணாம் ஜெயா. இங்க பாருங்க, நான் பரவச நிலையில் இறைவனிடம் வேண்டும் போது அவர்கிட்ட வேண்டுறோம், பேசுறோம். என் தேவைகள் அனைத்தும், எனக்கு என்ன குறைபாடு இருக்கோ, என் மனசுல என்ன கஷ்டம் இருக்கோ, எனக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பேசுறோம். என்னிடம் அப்போ நான் பேசும்போது, இறைவன் நான் பேசும்போது என்கிட்ட இருக்க தூய ஆவியார், நமக்குள்ளாக தூய ஆவியார் இருக்கிறாரு அப்படின்னு நம்புறோம். அவர் நம்மளோட இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாராம், என்னிடம் செயலாற்றும், அவர் எனக்குள்ளாக செயல்படுறாரு. அவரே இறைவேண்டல் செய்கிறார். இப்போ நீங்க தான் ஜபிக்கிறீங்க. அதான் நானும் நீங்களும் அந்த டங்ஸ் பேச நம்ம தான் ஜெபிக்கிறோம். நம்ம தனியா ஜெபிக்கல. அவர் என்ன பண்றாராம், அவரே நமக்குள்ளாக இறைவேண்டல் செய்கிறாராம். நம்மை குறித்து இதுல உள்ள ஒரு பெரிய அனுகூலம் நான் பாக்குறது என்னன்னாக்கா, நம்ம ஜெபிக்கும் போது நம்ம தனியா ஜெபிக்கல. ஆண்டவர் வார்த்தை எவ்வளவு சத்தியமானதா இருக்கு அப்படின்னாக்கா, நான் உன்னை விட்டு ஒரு பொழுதும் விலக மாட்டேன்னு சொல்ற ஆண்டவர், இந்த நான் ஜெபிக்கிற நேரத்துல என்னோட விண்ணப்பத்தை நான் வைக்கும்போது கூட என்ன அவர் தனியா விடல. அப்ப கூட அவர் என்ன பண்றாராம், என் கூட இருக்கார்.
தூய ஆவியாரே இறைவேண்டல் செய்கிறார். நான் இறைவேண்டல் செய்யறேன்னு நினைச்சிட்டு நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா நான் அந்த பரவச பேச்சு பேசும்போது அவர் என் கூட இருந்து என்னோட சேர்ந்து இறைவேண்டல் செய்கிறாராம். அப்ப நான் தனியா ஜெபிக்கல. பாருங்க, ஒரு காரியத்துக்கு நீங்க தனியா கடந்து தவிக்கல, தனியா கடந்து போராடல, தனியா நீங்க எதையுமே பேசல. அவர் உங்க கூடயே இருந்து பேசுகிறார். பாருங்க, என்ன ஒரு பெஸ்ட் இது நடந்துட்டு இருக்கு பாருங்களேன். என்ன ஒரு அற்புதம் பாருங்களேன். கைவிடாத கடவுள் நம்மளோட எப்படி இருக்கிறார் பாருங்களேன். நம்மிடம் செயலாற்றும் தூய ஆவியாரை இறைவேண்டல் செய்கிறார். அங்க என் அறிவுக்கு வேலையே இல்லை. இந்த அறிவு என்னத்த நான் பண்ணும்? இந்த அறிவு என்ன பண்ணும் தெரியுமா? அறிவு வந்து நிறைய கேள்விகள் கேட்கும், லாஜிக்கா கேட்கும். நீ சொல்லிக்கிட்டு இருக்கே, நீ பேசிக்கிட்டு இருக்கே, நீ என்ன பேசுற, இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அறிவார்ந்த ஜெபம் நான் பண்ணனாக்கா இது எப்படி நடக்கும்? இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. இது என்ன நடக்க முடியாதது நீ கேட்டுட்டு இருக்கே, நீ பார்த்துட்டு இருக்கலாம் என்னமோ நடக்குது, ஆனா நீ என்ன கேட்கிற அப்படின்னு அறிவு வந்து சொல்லும். ஆனா இங்க இந்த பரவச நிலையில நான் ஆண்டவர்கிட்ட பேசும்போது அறிவுக்கு அங்க வேலை இல்லை. ஏன்னா நான் பரவச நிலையில மறைபொருளை பேசுறேன், எனக்கு தேவையானதை பேசிட்டு இருக்கேன். ஆண்டவர் நான் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ, நான் எதை பேசினாலும் எனக்கு நடக்கும். அதாவது ஆண்டவர் வந்து மனிதனுக்கு மட்டும்தான் பேசக்கூடிய சக்தியை கொடுத்தார். ஆண்டவர் எப்படி வந்து வார்த்தையை பேசி உருவாக்குனாரோ, அது போல நம்மளையும் கிரியேட்டர், நம்மளும் பேசி பெற்றுக்கொள்ளணும்னு வைத்திருக்கார். அப்போ நான் ஜெபிக்கும் பொழுதே நான் பேசுறது கடவுள் வார்த்தைக்கு ஒத்ததாக அதே லைன்ல நான் பேசணும். கடவுள் வார்த்தைக்கு எதிராக நான் பேசிட்டு இருந்தேனாக்கா நடக்காது இல்லையா? அப்போ அவர் வார்த்தைக்கு ஒத்து அதை நான் அதோட நான் அக்ரி பண்ணி நான் பேசணும். அந்த விஷயத்த நான் என்ன பண்றேன்? நவமான பாஷை பேசும்போது, பரவச பேச்சு பேசும்போது நான் அதை தான் பண்றேன். ஏன்னா அங்க அறிவுக்கு வேலையே இல்லை. நான் கடவுள் வார்த்தை, அவர் என்ன வார்த்தை சொல்றாரோ, என்ன நான் பேசணும்னு எதிர்பார்க்கிறாரோ, அவர் எனக்காக வைத்திருக்க திட்டத்தின்படி நான் அக்ரி பண்ணி பேசியிருக்கேன். அதனாலதான் இந்த ஜெபம் வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல். அந்த நம்ம டங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா அங்க அறிவுக்கு வேலையே இல்லை, என் சிந்தனைக்கு வேலையே இல்லை, அங்க கவலை வர முடியாது, எதுவும் வர முடியாது. அதை வந்து ஒரு அற்புதமான ஒரு லாங்குவேஜா இருக்கு. அதுவும் நான் தனியா ஜெபிக்கல, அங்க கூட நம்ம கைப்பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி யார் பேசுறா? தூய ஆவியானவர் என்கிட்ட இருக்க தூய ஆவியானவர் அந்த இறைவேண்டல் செய்கிறாரு. பார்த்தோமா? இப்ப வாங்க பண்ணிட்டா ரோமன்ஸ்க்கு வாங்க. ரோமன்ஸ் 8:26. இப்ப இந்த வசனம் இங்க சொல்லப்பட்டதுதான் இன்னும் நமக்கு வந்து தெளிவாக பார்க்கிறோம். ரோமர் 8:26ல ஆவியானவர் வந்து எப்படி நம்மளோட இருந்து அவர் ஜெபிக்கிறார் அப்படின்றது. அவர் இங்க இருந்து நம்ம இந்த வசனம் சொல்லுது, 14ல சொல்லுது, நம்ம வேண்டும் போது நம்மகிட்ட இருந்து செயலாற்ற தூய ஆவியானவரே அந்த இறைவேண்டல் செய்யறாரு. இங்க இன்னும் தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? இவ்வாறு தூய ஆவியானவர் நமது வலுவற்ற நிலையில். ஏன் வலுவற்ற நிலை? நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா, ஒரு கவலை வந்துருச்சு, ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அந்த நேரத்துல வந்து நம்ம நம்பிக்கையில வலுவற்றவர்களா போயிரும். ஏன்னா அந்த விசுவாசம் வைக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னாக்கா, இந்த கவலைகளை தூக்கி வச்சிருவோம், இந்த பயத்தை தூக்கி வச்சிருவோம். அதனால வந்து வலுவற்றதாக இருக்கும். வலுவோடு இருக்கிறனா நான் விசுவாசம் நிலைத்து நிற்பேன், எது வந்தாலும் எது நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஆனா வலுவற்ற நிலை, இந்த வலுவற்ற நிலை என்னுடைய விசுவாசத்தன்மையில குறைபாடு இருக்கு, பயம் இருக்கு, கவலை இருக்குன்றது. அது மட்டும் இல்லாம இந்த வலுவற்ற நிலை என்ன சொல்றதுன்னா, நான் எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியலையே, என்னோட இக்கட்டு இருக்கிற என்னோட சூழ்நிலைக்கு நான் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல. அப்ப ஜெபிக்கணும்னு தெரியாததான் வலுவற்ற நிலைதான். இந்த காரியத்துக்கு எனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, இந்த காரியம் மாற்றி அமைறதுக்கு, நான் நல்லது நடக்கிறதுக்கு, நான் விரும்புற மாதிரி நடக்கிறதுக்கு எனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல. அதான் வலுவற்ற நிலையில். இங்க பாருங்க, நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். அவர் பலமா நிற்கிறாராம். அதான் நம்ம தாங்கி பிடிக்கிறாரு. துவண்டு போகாத, நீ வந்து அவநம்பிக்கைக்குள்ள போகாத, நான் அப்படி துணை நிற்கிறார். அப்புறம் அந்த விசுவாசத்தை வந்து நமக்கு பலப்படுத்துறார், துணை நிற்கிறார். ஏன்னாக்கா எதற்காக எப்படி, பாத்தீங்களா? இந்த 2 வார்த்தையை பாருங்களேன். எதற்காக எப்படி, எதற்காக எப்படி நான் ஜெபம் பண்ணும் எனக்கு தெரியலையே, என்னன்னு ஜெபம் பண்ணும் எனக்கு தெரியலையே, எதற்காக நான் ஜெபம் பண்ணும் புரியலையே அப்படின்ற வலுவற்ற நிலையில நாம் இறைவனை வேண்டுவது நமக்கு தெரியாது, என்ன வேண்டுவது என்று நமக்கு தெரியாது, எதற்காக எப்படி நாம் இறைவனை வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத, நம்ம வந்து வார்த்தையா வச்சு வாக்கியங்கள் அமைச்சு பேசல. ஒரு மொழி அப்படின்னாக்கா அந்த மொழிக்கு வந்து ஒரு வார்த்தை இருக்கும், சிலபல்ஸ் சேர்ந்து ஒரு வேர்டு உருவாக்கும்.
அந்த வார்த்தைகள்லாம் சேர்ந்து 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 ஒரு வாக்கியமாக வரும். அப்பதான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம என்ன பண்ணோம், கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனா இங்க வார்த்தைகள் இல்ல, ஒன்லி சிலபிள்ஸ். அந்த வார்த்தையே உருவாகல. சொல் வடிவம் பெற முடியாத சொல்லாகவே அது மாறல. ஜஸ்ட் அந்த பிட் ஆஃப் த வேர்டு, சவுண்ட் ஆஃப் த வேர்டு அப்படிதான் சிலபிள்ஸா இருக்கு. சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய், சில நேரம் வார்த்தையே வராம வெறும் பெருமூச்சு, வாயில இருந்து அந்த வார்த்தை கூட வராம நம்ம வெறும் பெருமூச்சுகளா. ஏன்னா அவர் உள்ளிருந்து நமக்குள் இருந்து செயலாற்றும் தூய ஆவியானவர் என்ன பண்றார், நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். அவர் தான் கூட இருந்து பேசுகிறார். இந்த டங்ஸ் பேசுறதுனால நமக்கு இருக்கிற பெரிய பெனிஃபிட், நம்ம தனியா ஜெபிக்கல. நம்ம டங்ஸ் பேசுறதுனால நம்ம கூட ஆவியானவர் இருக்கார். நான் பேசும்போது அவர் இருக்கிறார்ன்ற அந்த உண்மைய நம்ம மனசுல பதிய வச்சுட்டா, புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதாவது அதை உணர்ந்து கொண்டோம் அப்படின்னாக்கா, டங்ஸ் பேசுறது நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நமக்கு தெரியும், நான் தனியா பேசுறா, ஹீஸ் வித் மீ. நான் என்ன பேசுமோ அது அவர் பேசுறாரு. கடவுள் வார்த்தைக்கு எப்படி நான் அக்ரி பண்ணி பேசுவோம், அது அவர் பேசுறாரு. நான் எதை பேசினாலும் எனக்கு நல்லது நடக்குமோ அதை பேச வைக்கிறாரு. என்ன மிஸ்டேக்ஸ் பேசுமோ அதை பேச வைக்கிறாரு. எனக்கு தெரியல, ஹீ இஸ் மேக்கிங் மீ டாக். நம்ம வந்து வாயை திறந்து அந்த சப்தங்களை உருவாக்கத்தான் செய்யறோம். ஜெபிக்கிறது யாருன்னா ஆவியானவர் ஜெபிச்சுட்டு இருக்காரு. பிரேஸ் காட், தேங்க்யூ ஜீசஸ். தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகள் வாயில நமக்காக பரிந்து பேசுகிறார். இந்த 27 பாருங்க, உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள். நம்மள வந்து நம்ம எல்லாருமே மனுஷங்க எப்படி வெளி தோற்றத்தை தான் பார்ப்போம். ஆனா உள்ளத்தை அவர் தான் துருவி பார்க்கிறவரு. உள்ளங்களை துருவி ஆயும் தூய ஆவியாரன் மனநிலையை அறிவார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரன் மனநிலை அறிவார். ஏன்னா கடவுளும் தூய ஆவியார், பிதாசுதன் பஸ்தாவி இல்லையா, ட்ரியோன் கடவுள் இல்லையா, திருத்துவ கடவுள் இல்லையா, அவருக்கு இவரை தெரியும். கடவுளுக்கு தூய ஆவியார தெரியும், அவருடைய மனநிலையும் அவருக்கு தெரியும். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசு. கடவுளுக்கு தெரியும் தூய ஆவியாரோட உள்ளம் எப்படிப்பட்டது. அந்த உள்ளம், தூய ஆவியாரின் உள்ளம் யாருக்காக இருக்கு, நமக்காக இருக்கு. அப்ப தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த எதை எப்படி பேசினால் கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்றதாக இருக்கும், எப்படி பேசினா கடவுள் வச்ச திட்டத்திற்கு ஏற்றதாக இருக்கும், எப்படி பேசினா அவருடைய சித்தப்படி இருக்கும்ன்றனால தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக, இந்த இறை மக்கள் யாரு, நானும் நீங்களும். வாயை திறந்து நவமான பாஷை பேசுறோம்ல, நம்ம தான் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். நமக்குள்ளாக இருந்து அவர் செயலாற்றுகிறார். நம்ம வாயில அந்த சிலபிள்ஸை வைக்கிறாரு. நம்ம பேசும் பொழுது பெருமூச்சுகள் மூலமாகவும் எப்படி பேசணுமோ அதை சரியான முறைப்படி நம்ம பெற்றுக்கொள்ளும் விதப்படி நம்ம கடவுளை போற்றுறதுக்கு எந்த வகையில செய்யணும், எப்படி பேசணும், எப்படி பெற்றுக்கொள்ளணும், எல்லாத்தையுமே சரிவர எனக்கும் உங்களுக்கும் புரியாதத அவர் சரிவர செய்யறாங்க. தூய ஆவியான கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். பிரேஸ் காட், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? இப்ப கேளுங்க, உங்க சந்தேகத்தை கேளுங்க, இன்னும் தீக்கலாம், சொல்லுங்க. இப்போ இதுதான் வந்து முக்கியமாக இதுதான் நடக்குது. நம்ம வந்து இந்த நம்ம டங்ஸ் பேசும்போது இதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்க. நீங்களும் நானும் தனியா இல்ல, ஆவியான நம்ம கூட இருக்காரு. ஆனா டங்ஸ் பேசும்போது இன்னொரு விஷயம் முக்கியமானது இருக்கு. கொரிந்தியர் 13 போடுங்களேன் மாறிட்டா. கொரிந்தியர் 13ல 1ல இருந்து 1, 2, ஆமா 3 வரைக்கும், 1, 2, 3. கொரிந்தியர் 13ல 1, 2, 3. இதை முக்கியமா நம்ம கவனிக்கணும். இங்க பாருங்களேன். இப்ப நம்ம எல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் இது என்ன மொழியா. நான் மானிடரின் மொழிகளிலும், மானிடரின் மொழினா நம்ம யூஸ்வலா நம்ம வார்த்தை வச்சு ஜெபிக்கிறதுல, வானதூதரின் மொழிகளும், இந்த வானதூதர் மொழி தான் இந்த நம்ம பேசுகிற அந்த நவமான பாஷை. நான் மானிடர் மொழியிலும் வானதூதர் மொழியிலும் பேசினாலும் அன்பு எனக்குள்ளேயே நான் ஒலிக்கும் வெண்கலம் ஓசையிடும் தாளம் போலாவேன். இப்ப நம்ம எல்லாருமே வந்து அந்த அந்த நவமான பாஷைய பேசுறோம். ஆனா நமக்குள்ள அன்பு இருக்கணும். புரியுதுங்களா? இந்த நவமான பாஷை பேசுறதுக்கான தகுதி நமக்குள்ள அந்த அன்பு இருக்கணும். எப்படிப்பட்ட அன்பு? ஆண்டவர் நமக்குள்ளாக ஊற்றி அந்த அன்பு இருக்கணும். நான் சும்மா ஜெபிச்சாலும் சரி, ஆனா வானதூதன் மொழின்றது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க இந்த நவமான பரவச பேச்சு.
இந்த பரவச பேச்சு நான் பேசலாம், அன்புன்றது எனக்கு இருக்கணும். அந்த அன்பு இல்லாம நான் டங்ஸ் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், யாரு மேலயோ கோபம், ஆத்திரம், வெறுப்பு, மன்னிக்கல, அவங்க மேல எனக்கு அன்பு இல்ல, அன்பு அங்க கட் ஆஃப் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நான் டங்ஸ் பேசுறேன்னா, ஆவியானவர் தான் என்னோட வந்து பேசாரே அப்படின்னு நினைச்சிட்டு பேசினா இல்ல, இட் won't ஒர்க் அவுட். ஏன்னா வெறும் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். வெறுமனே அந்த ஒரு ஒரு தட்டை எடுத்து அதில் சவுண்ட் பண்ணா எப்படி அப்படி ஆயிரும். அப்போ அந்த நேரத்துல ஆவியான நமக்குள்ள வந்து எப்படி செயல்படுவாரு? நம்ம தான் தடுத்துடுறோமே, எப்படி வெறுப்பை கொண்டு வச்சிரும். இதுல வந்து ரோமன்ஸ் 5:5 கொடுக்கப்பட்டிருக்கு, ஆண்டவரின் அன்பு நமக்குள்ளாக ஆவியானவர் மூலமாக நமக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கு. அந்த அன்புல தான் நான் செயல்படணும். அன்புக்கு மாறா நான் செயல்பட்டேன்னா ஆவியானவரோட ஜெபிக்கிறான்னு நினைச்சு ஜெபிச்சா அது அங்க வந்து வெறும் சவுண்ட் தான். அங்க ஆண்டவர் நமக்குள்ளாக அது செயல்பட மாட்டாரு. ஏன்னா அந்த நேரத்துல எப்படி இருக்கும்? வெறும் ஒலிக்கும் வெண்கலம் ஓசையிடும் தாளம் போலதான் இருக்கும். வெறும்னா சவுண்ட் தான் பண்ணிட்டு இருப்போம். அன்பு இல்லாம நான் நவமான பாஷை பேசிக்கிட்டு இருந்தேன்னா, வெறுப்பு, என்ன சொல்றது, தீமையான எண்ணங்கள், யாராவது கெட்டு போகணும்னு நினைச்சுக்கிட்டு ஆஹா அப்படின்னு நினைச்சு பேசா அது வந்து ஆவியான நம்மளோட ஜெபிக்கிற ஜெபமா இருக்காது. அது எப்படி இருக்கும்? ஒலிக்கும் வெண்களும் ஓசையிடும் தாளம் போலதான் இருக்கும். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் அது வந்து இதெல்லாம் என்ன சொல்றதுன்னா, அன்பு இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த 2வது வசனமும் 3வது வசனமும் என்ன சொல்றது? அன்பு இல்லைன்னா எனக்கு ஒண்ணு இல்லை. அப்போ நான் இங்க டங்ஸ் பேசணும்னாலும் எனக்கு வந்து அன்பு இருந்தா மட்டும்தான். எனக்கு நான் பிறரை மன்னிக்கணும், பிறரை ஏற்றுக்கொள்ளணும், பிறருமே அன்பா இருக்கணும். அந்த அன்பு எனக்குள்ள இருந்து நான் ஜெபிக்கும் பொழுதுதான், அந்த நவமான பாஷையை பேசும்போது ஆண்டவரும் என்னோட சேர்ந்து ஜெபிக்கிறார். தெரியுதுங்களா? இதை குறித்து நமக்கு வந்து ஐசையா புத்தகத்துல கூட இந்த நவமான பாஷை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஏசையா 28:11 போடுங்களேன். நம்ம அந்த நவமான பாஷை குறித்து இது வந்து நம்ம வந்து பெந்தகோஸ்தே நாள்ல நடக்கிறதும், இன்னைக்கு நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனால, தூய ஆவியாரை பெற்றுக்கொண்டனால நம்ம வந்து நவமான பாஷை இப்ப பேசிட்டு இருக்கோம். ஆனா இங்க கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க, ஏசையா புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு 28:11. குளறிய பேச்சும் புரியாத மொழியும் கொண்டோர் மூலம் ஆண்டவர் மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். குளறிய பேச்சு, இதுதான் நவமான பேச்சு, அந்த அந்த பரவச பேச்சு, குளறிய பேச்சும் புரியாத மொழியும். இப்ப நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், எங்க பாருங்க, குளறிய பேச்சும் புரியாத மொழியும் கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். நம்மள பயன்படுத்துறார். நம்ம டங்ஸ் பேசுறோம், மிஸ்ட்ரிஸ் பேசுறோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மிஸ்ட்ரிஸ் என்னது? ஆண்டவர் நம்ம என்னென்ன செய்யணுமோ அதை பேச வைக்கிறாரு, நம்ம பயன்படுத்துறாரு. பிரேஸ் காட், தேங்க்யூ ஜீசஸ். நம்ம இந்த நவமான பாஷை பேசும்போது நமக்காக மட்டும் பேசி கொண்டிருக்க மாட்டோம். யார் யாருக்கெல்லாம் நம்ம என்னென்ன பேசணுமோ, யாருக்கெல்லாம் தேவை எல்லாமே கலந்து பேசும். அதனாலதான் இது புரியாத பாஷை இருக்கு, இது கடவுள்கிட்ட பேசுற பேச்சாக இருக்குது. நமக்கு வந்து என்ன பேசுறதில்ல, ஆனா நம்ம பயன்படுத்தப்படணும். நம்ம கூட ஆவியானவர் வந்து பேசுற நமக்குரிய காரியங்கள் நடக்கும். நம்ம யாருக்கு ஜெபிக்கணுமோ அவங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கோம். நீங்க நவமான பாஷை பேசும்போது சில நேரம்ல உங்களுக்கு சில பேரோட பேர் ஞாபகம் வரும், சில பேரோட முகம் நினைவு வரும். முகம் உங்க கண்ணு, அதாவது உங்களுக்கு திடீர்னு அவங்க ஃபேஸ் வரும், திடீர்னு வந்து யாரோட பேரோ இல்ல இது யாரோ ரிக்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க ஜெபிங்க, அவங்களாம் ஞாபகத்துக்கு வருவாங்க. அப்போ நீங்க இன்னும் அவங்க பேர் சொல்லியோ இல்ல அவங்கள சொல்லியோ நீங்க இன்னுமே பேசும் பொழுது நம்ம அவங்களுக்கு அவங்க ஜெபிச்சு கொண்டிருப்போம். தெரியுதா? இப்ப சொல்லுங்க சிஸ்டர் ஜெயா, இன்னும் என்ன சந்தேகம் இருக்கு சொல்லுங்க. நம்ம இன்னும் நாளைக்கு இன்னும் படிக்கலாம், சொல்லுங்க. புரிஞ்சது சிஸ்டர். சொல்லுங்க. அதாவது அந்த வல்லமையில ஆட்கொள்ளப்பட்டாங்கன்றதுதான் எனக்கு அந்த வல்லமையில ஆட்கொள்ளப்பட்டாச்சு. நீங்க ஏற்கனவே நீங்க எப்ப நம்புனீங்களோ, எப்ப இயேசு கிறிஸ்துவ வந்து இவர்தான் என் மீட் பண்ண நீங்க எப்ப விசுவசிக்கலாம். இங்க பாருங்களேன், இன்னொன்னு வந்து எல்லாருக்குமே சொல்றேன், இந்த அனுபவம் என்னன்னாக்க இயேசு கிறிஸ்து நான் ஒருத்தி மட்டும் தான் இருந்தாலுமே எனக்காக வந்திருப்பான்ற நம்புறதும், என்னுடைய பாவத்துக்கு தான் ஒரு சிலை மண்ணை எடுத்தாலும் அந்த 1 to 1 அந்த என்ன சொல்றது, நம்ம அவரோட கனெக்ட் ஆகி அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது, கிறிஸ்து எனக்காக அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியான நம்ம பெற்றுக்கொள்கிறோம். சரிதா? இப்போ அந்த வல்லமைன்னு உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சு. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்காரு. அவர் உங்க கூட இருந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு வேற எண்ணங்கள் வருது. ஏன்னாக்கா தடுக்கிறதுக்கு. ஏன்னா நீங்க ஜெபிக்கிற தடுக்கிறதுக்காக எண்ணங்கள், எப்படிப்பட்ட எண்ணங்கள்? நீ என்ன உளறிட்டே இருக்கிற, நீ என்ன பேசுற, உனக்கே புரியல, நீ என்ன பேசுற, நீ பேசுறதுல வந்து என்ன கிடைக்க போகுது, இப்படி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரும். வருதா? அது மாதிரி எண்ணங்கள் வருதா? ஏன்னா சும்மா பேசிட்டே இருக்கிற அப்படின்னு வருதா? என்னென்ன
என்னென்னமோ சொல்றியே, என்ன இருக்கு இதுல, நீ என்ன உளறிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிற அப்படின்னு வரும். ஏன்னா நம்ம இந்த நவமான பாஷை பேசும்போது சாத்தானுக்கு புரியாது. நம்ம இப்போ வார்த்தைகளா பேசும்போது அது கேட்கும். நம்ம நவமான பாஷை பேசும்போது அதுக்கு புரியாது. இது அதுக்கு புரியாத மொழி. இது கடவுளுக்கும் நமக்கும் புரியுற மொழி, அதுக்கு புரியாத மொழி. ஆவியான நமக்குள்ள வந்து வேற ஜெபிக்கிறாரு, அதுக்கு புரியாத மொழியாக இருக்கிறது. அதனால இனி என்ன, அதோட அது என்ன பண்ணுது, டிஸ்கரேஜ் பண்ணுது. ஐயோ இந்த இந்த மொழி பேசும் பொழுது அது அது அதால நிக்க முடியாது, அது பவர்ஃபுல்லா இருக்கும். அப்போ அதுக்கு வந்து நாங்க எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்றதுக்காக அது வந்து என்ன பண்ணும், எண்ணங்கள் கொடுக்கும். நீ சும்மா உளறிட்டே இருக்க, நீ என்ன பண்ற, நீ உன் நேரத்தை வீணாக்குற, நீ இதுல என்ன உனக்கு கிடைக்க போகுது, என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னு வந்து உங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணிட்டு இருக்கும். ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ஆண்டவர் எனக்கு ஆவியானவர் எனக்கு கிஃப்டாக கிடைச்சிருக்காரு. ஆவியானவர் என்னோட இருந்து ஜெபிக்கிறாரு. இது நான் தனியா ஜெபிக்கல, ஆவியானவர் என்னோட இருந்து ஜெபிக்கிறார். நான் பேசுறது வந்து நான் மனுஷர்கிட்ட பேசுறேன், நான் பேச கடவுள்கிட்ட தான் பேசுறேன், நான் மிஸ்ட்ரிஸ் பேசுறேன். ஆண்டவர் என்னோட இருந்து அவர் தான் வந்து செயலாற்றுகிறார், எனக்குள்ளாக வந்து செயலாற்றுகிறார் அப்படின்றத நீங்க யூ ஹாவ் டு ரீஅஃபர்ம். உங்களுக்கே நீங்க சொல்லிக்கணும், நான் தனியா இல்லையே, ஆண்டவர் என்னோட பேசுறாரே அப்படின்னு நீங்க ரீஅஃபர்ம் பண்ணிக்கணும். நான் இப்ப கடவுள்கிட்ட தானே பேசுறேன், அந்த குழந்தை தாயிட்ட பேசுற மாதிரி பேப்லிங் அது மாதிரி நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க உங்களுக்கு ரீஅஃபர்ம் பண்ணிக்கணும். பண்ணிட்டு நீங்க கண்டினியூ பண்ணணும். இன்னும் வந்து டங்ஸ் பேசும்போது we need his grace sister. அதாவது அவருடைய கிருபை, அதை கேட்கணும். ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுக்கணும், இன்னும் நிறைய நேரம் பேசுறதுக்கு. சில நேரம் கொஞ்ச நேரம் பேசினோடனே பேச தோணாது. ஒரு சில நேரம் வந்து ஒரு 10 நிமிஷம் பேசுவீங்க, இல்லாட்டி மிஞ்சி போன ஒரு அரை மணி நேரம் பேசுவீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பேச தோணாது, அந்த இன்ட்ரெஸ்ட் மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க பாருங்களேன், இதுலயே வந்து பவுல் சொல்ற, நான் உங்கள் அனைவரும் விட மிகுதியாக பரவச பேச்சு பேசுகிறேன், அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்ற. இந்த 1 கொரிந்தியர் 14:18 வசனம் சொல்லுது, நான் உங்கள் அனைவரையும் விட மிகுதியாக பரவச பேச்சு பேசுகிறேன், அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னாக்கா அந்த பரவச பேச்சு பேசுறது, அதுக்கே வந்து நம்ம அவரோட கிருபை கேட்கணும். ஐ வாண்ட் டு டாக் மோர், எனக்கு பரவச பேச்சு பேசணும், உங்க கிருபை வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும். உங்களோட கிருபை என்ன நான் பேசுறேன், ஹெல்ப் மீ லார்ட் சொல்லிட்டு பேசணும். புரியுதா? இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம இன்னும் பார்க்கலாம், நாளைக்கு வந்து இன்னும் எப்படி வந்து அந்த நம்ம இந்த டங்ஸ் பேச வந்து எப்படி இந்த டங்ஸோடு சேர்த்து அந்த வசனங்களோடு சேர்த்து எப்படி டங்ஸ் பேசுறது, இந்த டங்ஸ் பேசுறது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நாளைக்கும் பார்க்கலாம். சரியா? ஓகே, இன்னைக்கு நீங்க கேட்டீங்க, நான் இன்னைக்கு இதே இன்னைக்கே கிளியர் பண்ணி விட்டுலான்னு தான் எடுத்தேன். உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கு தானே, உங்க டவுட் கிளியர் ஆயிருக்கு தானே? இன்னும் டெப்தா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் படிக்கலாம். சரி சிஸ்டர், தேங்க் யூ. Praise God, praise God. Thank you, Jesus. முடிச்சிடலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இதோ நீர் ஆவியானவரை எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்திருக்கிறப்பா. உண்மையே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற கிருபை என்பது யார்? நீரே தானே. உண்மையே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே, எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறீர். உமக்குரியவர்களா எங்களை மாற்றி இதோ உண்மை போல வாழவும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் பெற்றவர்களாய் வாழ, எல்லாவற்றையும் அறிந்தவர்களாய் வாழ, உண்மை போல வாழவே எங்களுக்கு அழைப்பு விடுத்து, இதோ அறியாதவர்களுக்கும் நாங்கள் இதை வெளிப்படுத்த வேண்டும், இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறீரப்பா. நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு தெளிவுகளை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே, எங்களை பயன்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, இயேசு நாமத்திலே நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise God. Amen. Praise God. Praise God. Amen. Praise God. Thank you. Thank you. God bless.